எத்தனை துயரங்கள் வந்தாலும், உலகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் உங்களது கனவுகளை மட்டும் உயிர்ப்புடன் வைத்திருங்கள். ஐபிஎல் கோப்பை என்பது ஆர்சிபிக்கு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகால கனவு. ஏகப்பட்ட வீரர்கள் அக்கனவுகளை தங்களது தோள்களில் சுமந்திருக்கின்றனர். இப்போதோ அக்கனவு செயலுறும் காலமாக கணிந்திருக்கிறது. ஐபிஎல் தொடர்களில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறது. ஏலத்தின் போதும் போட்டிக்கு இடையேயும் பல தவறுகளை செய்திருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் தவறுகள் என்பதோ மிகவும் குறைவு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இது பழைய ஆர்சிபி இல்லை. இப்போதிருக்கும் ஆர்சிபி அணிக்கான விதையை போட்டவர் மைக் ஹெசன். ஆம், தற்போது பாகிஸ்தான் அணியின் வெள்ளைப்பந்து போட்டிகளின் பயிற்சியாளராக இருக்கிறாரே அவர்தான். ஏலத்தின் போது மிகப்பெரிய வீரர்களின் மீது தங்களது பெரும்பான்மையான கவனத்தை செலுத்தும் ஆர்சிபியின் நடைமுறையை உடைத்தவர். கோப்பையை வெல்லும் ஆர்சிபி அணிக்கான பாதையை சமைத்துக் கொடுத்தவர். கடந்த கால ஆர்சிபி வீரர்கள் தேர்வையும் செயல்பாடுகளையும் உற்று நோக்கினால் இதை காண முடியும். சூப்பர் ஸ்டார் அல்லாத ரஜத் படிதாரை ஆர்சிபி அணியின் கேப்டனாக நியமித்தது கூட அதன் விளைவாக இருக்கலாம். நமக்கு நட்சத்திர வீரர்கள் தேவையில்லை, அணிக்கு நீண்ட காலம் தேவைப்படும் வீரர்கள் மட்டுமே தேவை. ஏனெனில் ரிஷப், ஸ்ரேயாஸ், KL ராகுல் என பல முன்னணி வீரர்கள் இருந்தும் தங்களுக்கு தேவையான வீரர்களை மட்டுமே ஏலத்தில் எடுத்தது ஆர்சிபி. மறந்துவிட வேண்டாம், மேற்கண்டவர்கள் ஐபிஎல் அணிகளின் கேப்டன்களாக செயல்பட்டவர்களும் கூட. வழக்கமாக ஆர்சிபி தனது வீரர்களுக்கு அதிகமாக வாய்ப்புகளை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு உண்டு. ஓரிரு போட்டிகளில் சரியாக செயல்படவில்லை என்றால் உடனடியாக பெஞ்சில் உட்கார வைப்பதை ஆர்சிபி வழக்கமாக வைத்திருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அந்த தவறுகள் நிகழவே இல்லை. இதை மைக் ஹெசன் வார்த்தைகளின் மூலமே உணரலாம். ஆர்சிபி கோப்பை வெல்லவில்லை, ஆனால் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. வீரர்கள் தங்களது திறமைகளை காட்ட சில அணிகள் அதிக வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக நினைக்கின்றேன் என தெரிவித்திருந்தார். இப்போது இருக்கும் ஆர்சிபி அதையும் செய்கிறது. உதாரணத்திற்கு ஜிதேஷ் சர்மா ஆர்சிபி அணிக்கு வரும்போது அவர் ஒரு அரை சதம் கூட அடித்திருக்கவில்லை. தினேஷ் கார்த்திக்கிற்கு மாற்றாக கருதப்பட்டு 11 கோடி ரூபாய்க்கு அவர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருந்தார். இந்த சீசன் முழுவதும் ஜிதேஷ் மிகச்சிறப்பான இன்னிங்ஸ் என்ற ஒன்றை ஆடவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்கப்பட்டது. பலன் முக்கியமான போட்டியில் லக்னோ அணியை துவம்சம் செய்த ஜிதேஷ் ஆர்சிபிக்கு வெற்றியை தேடித்தந்தார். அவர் தேடி தந்துள்ள வெற்றியின் மூலமே ஆர்சிபி முதல் 2 இடங்களில் லீக் சுற்றை முடித்திருந்தது. அடுத்த உதாரணங்கள் எஸ் தயாலும் சுயா சர்மாவும். ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார், குருணால் பாண்டியாவை ஒப்பிடுகையில் யஷும் சுயாசும் அதிகமான ஓவர்களை வீசி விக்கெட்டுகளையும் குறைவாக எடுத்து ரன்களையும் அதிகமாக வழங்கியிருந்தனர். கிரிக்கெட் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் இன்கன்சிஸ்டன்ட். ஆனால் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. விளைவு பஞ்சாப் அணி பொட்டலமானது. ஐபிஎல்லில் வெற்றிகரமாக செயல்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகள் தங்களிடம் இருக்கும் வீரர்களிடமிருந்து அதிகபட்ச திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கும். இது தொடர்பாக தோனியே ஒரு முறை பேசியிருக்கிறார். சிலர் அழுத்தமான சூழலை விரும்புவார்கள், சிலர் விரும்ப மாட்டார்கள். வீரர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நீங்கள் அதை அறிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அதில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். அதாவது அந்த வீரரின் பலவீனத்தை மறைத்து பலத்தை அதிகமாக வெளிப்படுத்த வைப்பதன் மூலம் அவரை வெற்றிகரமான வீரராக மாற்றுவது. ஆர்சிபி வரலாற்றில் அப்படி மாற்றப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. எப்போதும் நட்சத்திர வீரர்களை மட்டுமே நம்பி களமிறங்கும் ஆர்சிபி கோப்பை வெல்வதற்கு நட்சத்திர வீரர்கள் மட்டும் போதாது என்பதை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் சரியான பந்துவீச்சு கட்டமைப்பையும் உருவாக்கி உள்ளது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல் பல முன்னணி பேட்ஸ்மேன்கள் மற்றும் கேப்டன்கள் ஏலத்தில் கிடைத்த போதும் தங்களுக்கான சரியான வீரர்களுக்காக பந்துவீச்சாளர்கள் மேல் கவனத்தை செலுத்தியது. ஹேசில்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமார் என இருவருக்கு மட்டும் ரூபாய் 22 கோடியை செலவிட்டு உள்ளது. இதில் ஹேசில்வுட் 21 விக்கெட்டுகளையும் புவனேஸ்வர் குமார் 15 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளனர். அது மட்டுமின்றி ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார், எஸ் தயால் போன்றோர் எந்த ஒரு கட்டத்திலும் பந்து வீசக்கூடியவர்கள். இதிலிருந்தே தெரிய வேண்டாமா, இந்த ஆர்சிபி பழைய ஆர்சிபி இல்லை. இந்த தொடரில் கூட ஆர்சிபி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு முழுமையான அணியாக இருக்கிறது. ஃபைனல் வரைக்கும் சென்றுள்ளார்கள் என்றால் இளமை, அனுபவம், அதிரடி, தேவையான நேரத்தில் நிதானம் என அனைத்தும் கலந்த அணியாக கட்டமைக்கப்பட்டதே காரணம். மிக முக்கியமாக தனிப்பட்ட வீரரை சார்ந்திருக்கும் நிலையில் தற்போது ஆர்சிபி இல்லை. அணியில் இருக்கும் ஒவ்வொரு வீரருக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அதை எப்போது முழுவீச்சில் செயல்படுத்துவது என்பது தெரியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆர்சிபியின் மிடில் ஆர்டர் செயல்படும் விதத்தினை சொல்லலாம். குருணால் பாண்டியா, டிம் டேவிட், லிவிங்ஸ்டன், ரொமாரியோ செஃபர்ட் என ஒவ்வொருவரும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கச்சிதமாக பயன்படுத்தியுள்ளனர். மிக முக்கியமாக ஒருவரை பேசியாக வேண்டும், விராட் கோலி. 8 அரை சதங்களுடன் 614 ரன்களை குவித்துள்ளார். எப்போதும் ஆர்சிபி விராட் கோலியை சார்ந்திருக்கும். ஆனால் இந்த தொடரில் விராட்டை சுற்றி அவர்களது ஆட்டம் கட்டமைக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்துள்ளது. அதாவது விராட் கோலி களத்தில் இருப்பார், எதிர்முனையில் இருக்கும் வீரர்கள் அதிரடி காட்ட வேண்டும்.
ஒருவர் சென்றால் மற்றொருவர். விராட் அவுட் ஆனாலும் பாதகமில்லை. அப்படிப்பட்ட நிலை எப்போதாவது தான் வரும். ஆர்சிபியின் கட்டமைப்புக்கு உதாரணமாக அவர்கள் வெளியூர் மைதானங்களில் பெற்ற வெற்றிகளை சொல்லலாம். 7 போட்டிகளில் 7லும் வெற்றி பெற்று வெவ்வேறு மைதானங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டு விளையாடியுள்ளனர். இது இதற்கு முந்தைய சீசன்களில் இல்லாதது. மொத்தமாக சொல்ல வேண்டுமானால் இது பழைய ஆர்சிபி இல்லை. செயலுக்கு ஏற்ற எதிர்வினை இருக்கும் என்றால் இந்த ஆண்டு ஆர்சிபிக்கு கோப்பை கைகூட வேண்டும். ஈசாலா கப் நம்தே.